1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். எவ்வளவு ஞான அர்த்தமுள்ள வார்த்தைகள். இந்த ஒரு தெளிவான நோக்கம் தெரியாம தான் பிதற்றிக்கிட்டு குழப்பிக்கிட்டு எத்தனையோ போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கு. இங்கே தெளிவை உண்டாக்குகிறார் அப்போஸ்தலனாகிய பவுலின் வழியாக பரிசுத்த ஆவியானவர். பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்றுதான் நீங்களும் நானும் உருவாகிறோம். அடுத்தபடியாக யார் உண்டு? இயேசு கிறிஸ்து என்னும் கர்த்தரும் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. பிதாவாகிய தேவன் அவராலே உண்டானது. ஆனால் இந்த பூமியில வந்து சேர்ந்தது, எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது எப்போனா இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, நன்றாக பார்ப்போமானால் அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். யார் வழியாக? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிருக்கிறோம். பாவத்துக்கு அடிமைகளாகி பாவத்துக்கும் சாபத்துக்கும் உள்ளான மனிதர்களாய் வாழ்ந்த வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவிலே அந்த கோர சிலுவையிலே உலகத்தின் பாவத்தை அவர் சுமந்து தீர்த்ததினால் கிறிஸ்துவின் வழியாய் உண்டாயிருக்கிறோம். மத்தியஸ்தர் உங்களுக்காக எனக்காக கொடுக்கப்படவில்லை என்றால் நாம் பரலோகத்தை நோக்கி வேண்டிக் கொள்ளவே முடியாது. பரலோகத்தை நோக்கி வேண்டிக் கொள்வது இயேசுவின் நாமத்தினால்தான் வல்லமை. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து மூலமாய் நாமும் உண்டாக்கப்பட்டோம் என்று சொல்லப்படுகிறது. சிந்தித்து பாருங்க. இந்த அறிவை விட்டு விடாதபடிக்கு பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு இந்த பெரிய காரியத்தை செய்வாராக. ஆமென்.